நடிகர் நடிகைகள் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறதே வந்துட்டு ஸ்மைல் தான். ஸ்கின்னை விட அவங்களோட பல்லு தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்குவோம். ஸோ நடிகர் நடிகைகள் காமனாக எடுத்துக்கிற டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், நீங்களும் நடிகர் நடிகைகள் மாதிரி அழகாக இருக்கணும், பல் வரிசை ரொம்ப அழகாக வேணும்னா இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ற மிஸ்டேக் லைக் ஹெவி ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும், அதர் தென் டொபாக்கோ ப்ராடக்ட் நிறைய யூஸ் பண்றாங்க. அந்த ஸ்டெயின்ஸ்லாம் ரொம்ப அதிகமா படிஞ்சிருக்கு. அதனால அவங்களுக்கு ஈறு இறக்க பிரச்சனை ரொம்ப அதிகமா வருது. நடிகர் நடிகைகளை பார்த்துட்டு ஸ்மோக் பண்றது, ஆல்கஹால் கன்சியூம் பண்றவங்க இதை டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு நடிகர்கள் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்களே, நம்ம மெயின்டைன் பண்ணணுன்ற பாயிண்ட்டை எடுத்துக்கிறது இல்லை. 2 சிகரெட் டப்பா வாங்குற காஸ்ட்ல நீங்க ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு திஸ் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆல்சோ. சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிளே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருக்கும். வெளியில போகும்போது வாங்கி கொடுக்குறாங்க, அவங்க குழந்தைங்க அதை சாப்பிடுறாங்க, அது பல்லுல ஒட்டியிருந்து பல் சொத்தைக்கு ரொம்ப அதிகமா அது தூண்டுது. இன்னைக்கு இந்த பல் வரிசையும் சரி, பல்லு கலரும் சரி, மென்டலியே வந்துட்டு நிறைய பேரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அவங்க சிரிக்கும் போது, பேசும்போது தயங்கி அவங்களோட சோஷியல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது. ரொம்ப மஞ்சளா இருக்க பல்ல கூட நம்ம வந்துட்டு ஒயிட்டா கன்வெர்ட் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் அஜித். இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல இந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, இந்த ரீல்ஸ் பண்றது, இது எல்லாத்தையும் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கிய குறையா இருக்கு என்னன்னா பல் வரிசை. எங்களுக்கு பல் வரிசை ஒழுங்கா இல்லை, மேலே கீழே ஏறி இருக்கு, முன் பல் மட்டும் முன்னாடி வந்திருக்கு, இந்த நடிகைகள் மாதிரி எனக்கு பல் வேணும், இந்த நடிகர் மாதிரி எனக்கு பல் வரிசை வேணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் எல்லாருக்குமே வருதுல்ல. இந்த பல் வரிசை சரியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நடிகர் நடிகைகள் அப்படி என்னதான் பண்றாங்க பல் வரிசையை சரியா வச்சுக்கிறது? நடிகர் நடிகைகள் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கறதே வந்துட்டு ஸ்மைல் தான். ஸ்கின்னை விட அவங்களோட பல்லு தான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கேர் எடுத்து பார்த்துக்குவாங்க. ஸோ நடிகர் நடிகைகள் காமனாக எடுத்துக்கிற டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், நீங்களும் நடிகர் நடிகைகள் மாதிரி அழகா இருக்கணும், உங்கள் பல் வரிசை ரொம்ப அழகாக வேணும்னா இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். பல் வரிசைப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக பிரேசஸ் கிளிப்பு போட்டு பல்லை அழகாக வரிசைப்படுத்துவோம். அதை தவிர்த்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு பேர் இன்விசிபிள் அலைனஸ். ஒரு கான்டாக்ட் லென்ஸ் மாதிரி ஒரு மெட்டீரியல், அதை நீங்கள் யூஸ் பண்ணி பல்லை அழகாக வரிசைப்படுத்தலாம். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு வெளியே தெரியவே தெரியாது. கிளிப் ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கப்போ நம்ம சிரிக்கிறப்போ நம்ம வாய் ஃபுல்லாக கம்பியாக இருக்கே அப்படின்னு நம்ம வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஹெசிடேட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்விசிபிள் அலைனர்ஸ் மூலயமா நீங்கள் ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணுறப்போ, பல்ல வரிசைப்படுத்துகிறப்போ வெளியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு தெரியவே தெரியாது. ஸோ ஹெசிடேட் பண்ணாமல் டியூரிங் த ட்ரீட்மெண்ட்டே நீங்கள் அழகாக ஸ்மைல் பண்ணலாம். ஸோ இது பல் வரிசைப்படுத்துறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இதை தவிர்த்து என்னால் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆகுது. ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்குது. ஸோ எனக்கு அவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஒரு 10-15 நாள்லேயே இமீடியட்டாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா வினீஸ் அப்படின்னு மேலே பல்லுக்கு மேலே நம்ம செயற்கையாக க்ரௌன்ஸ் மாதிரி கொடுப்போம். ஸோ எய்தர் ஃபுல் க்ரௌன் ஆர் ஒரு வினீஸ் மூலயமா உங்கள் பல்லை நீங்கள் வரிசைப்படுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டீத்தை ஒயிட்னிங் பண்ணுறது. ஸோ டீத் வந்துட்டு நல்லா ஒயிட்னிங் பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த பல்லு மேலே டென்டிஸ்ட்டை போனீங்க அப்படின்னா இன்ஹவுஸு உங்களுக்கு கிளினிக்லேயே டீத் ஒயிட்னிங்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை வீட்டில் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸும் டென்டிஸ்ட் கைடன்ஸோட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தட் ரொம்ப மஞ்சளாக இருக்க பல்ல கூட நம்ம வந்துட்டு ஒயிட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த பல் வரிசையும் சரி, பல்லு கலரும் சரி, லைக் மென்டலியே வந்துட்டு நிறைய பேரை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அவங்க சிரிக்கும் போது, பேசும்போது தயங்கி அவங்களோட சோஷியல் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே அழகாக சிரிக்கணும், அழகாக இருக்கணும். அதுக்காக இந்த ட்ரீட்மெண்ட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த பல்லில் கேப் விழுந்துருது, அந்த கேப் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமோ, இல்லை அந்த கேப்பை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இது பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ளே இருந்தால் பிரச்சனை கிடையாது, ஃப்ரண்ட் டீத்துலேயே கேப் விழுந்துருது, நடுவில் கேப் விழுந்துருது, அதை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாமா உடனே? கண்டிப்பாக. இந்த நடுவில் இருக்க 2 பல்லு மட்டும் கேப் இருக்குன்றவங்களுக்கு 3 வகையான சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எதனால் அந்த கேப் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஈரும் நம்மளோட பல்லு முன்னாடி இருக்க 2 பல்லுக்கு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம ஈரோட அட்டாச்மெண்ட் இருக்கும். நம்ம லிப்ஸை நம்ம தாடை எலும்போட அதுதான் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் பல்லு இந்த 2 பல்லுக்கும் நடுவில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு மேலே இருக்க கம்ஸையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிவிட்டு கிளிப் ட்ரீட்மெண்ட் மூலியமாவோ, இன்விசிபிள் அலைனர்ஸ் மூலியமாவோ அந்த கேப்ஸை க்ளோஸ் பண்ணலாம். லைக் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுவும் கண்டிப்பாக ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ்லாம் ஒரு 6 months வரைக்கும் ஆகும்.
இது ரெண்டுமே எனக்கு வேணாம், எனக்கு ரொம்ப மினிமலாக உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னா காம்போசிட்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. நம்ம பல்ல ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற சிமிலர் டைப் ஆஃப் மெட்டீரியல் ஏஸ்தட்டிக் கன்சர்னுக்காக அவைலபிள் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் அந்த 2 பல்லுக்கு நடுவில் இருக்க ஸ்பேஸை காம்போசிட்டை அந்த இடத்துல அடாப்ட் பண்ணி உங்கள் பல்லு மாதிரியே நம்மளால் ஷேப் கொடுக்க முடியும். பட் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு அந்த நீங்கள் ஏதாவது ஃப்ரண்ட்டில் கடிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அது உடையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். நமக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும், பட் லாங் டேர்மில் அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பப்ளிக்கில் சாப்பிட்றப்போ அது உடஞ்சிச்சின்னா ரொம்ப ஒரு கஷ்டமாயிடும். ஸோ பெட்டர் அதை விட இந்த மாதிரி கிளிப் போட்டு நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். அதர் தேன் தட் என்ன ஆப்ஷன் இருக்குது? மூணாவதா 2 பல்லுக்கும் ஸ்மைல் கரெக்ஷன் ப்ரொசீஜரில் நீங்கள் க்ரௌன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஆர்டிஃபிஷியல் க்ரௌன்ஸ் கொடுக்குறப்போ நம்ம உங்களோட பல்லு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த க்ரௌனை டிசைன் பண்ணி அந்த உங்களோட நேச்சுரல் டீத் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பேஸ் க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பசங்க இருக்கட்டும் பொண்ணுங்களாக இருக்கட்டும் டீத்தை வந்து கவனிக்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தவறிடுறாங்க. அதில் நீங்கள் நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் மேஜராக நீங்கள் பார்க்குற விஷயங்கள்லாம் என்ன? இந்த விஷயத்த வந்து இப்போ இருக்க அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறாங்க பல் விஷயத்தில் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஓகே, இப்போ வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் லைக் ஹெவி ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், அதர் தென் தட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறதே இல்லை. லைக் எப்படி ப்ரஷ் பண்ணணுன்ற டெக்னிக் தெரியாதனால அந்த ஸ்டெயின்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக படிஞ்சிருக்கு. அதனால அவங்களுக்கு இறக்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக வருது. ஸோ யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்மோக்கிங்னால நிறைய ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க. இந்த ஸ்மோக்கிங் ஸ்டெயின்ஸ்னால பல்ல சுற்றி பிடிச்சிருக்கக்கூடிய ஈறு பகுதிகள் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகுது, அதுலேயும் பாதிக்கப்படுறாங்க. இன்னொன்று சின்ன குழந்தைங்களுக்கு லைக் திஸ் இஸ் அ மிஸ்டேக் ஆஃப் பேரண்ட்ஸ் ஆல்சோ. சாக்லேட் வாங்கி கொடுக்குறாங்க. சாக்லேட் வாங்கி கொடுத்து இப்போ ஒரு டைரி மில்க் சாக்லேட்டு, ஒரு 5 ஸ்டார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கும். அதை வாங்கி கொடுத்துட்டு வெளியில் போகும்போது வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைங்க அதை சாப்பிட்றாங்க. திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரஷ் பண்ணுற வரைக்கும் அது பல்லில் ஒட்டி இருக்கும். அது பல்லில் ஒட்டிகிட்டே இருக்கிறப்போ என்ன பண்ணுன்னா, அதிகமான நேரம் உங்கள் சுகர் கண்டென்ட்ஸ் பல்லு மேலே படிஞ்சிருக்கும். ப்ளஸ் அந்த சாக்லேட் ப்ராடக்ட்ஸ் மேலே ஒட்டியிருந்து பல் சொத்தைக்கு ரொம்ப அதிகமாக அது தூண்டுது. ஸோ சின்ன குழந்தைங்க ரொம்ப அதிகமாக இந்த பல் சொத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஸோ அதே மாதிரி இந்த பல்ல கேப் விழுந்ததை பற்றி சொல்லியிருந்தீங்க, உள்ள சொத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க. இந்த சைடில் ஒரு பல்லு வளருதில்ல எல்லாத்துக்குமே, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் அதிகமாக அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. சைடில் ஒரு பல்லு எதுக்கு வளருதுன்னே தெரில, அதை வந்து பக்கத்தில் இருக்க பல்லோட முட்டுது, எதுக்காக அந்த வலி வருது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்குல்ல. ஸோ அது என்ன காரணம் சொல்லுவாங்க? அந்த பல்லுக்கு பேர் தான் வந்துட்டு விஸ்டம் டீத், ஞானப்பல் வரும்போது ஞானம் வருதுன்னு நினைப்பாங்க. பட் கண்டிப்பாக இப்போ அது வந்துட்டு வலி தான் வருது. வலி மட்டும் வந்தால் பரவாயில்ல, அந்த பல்லு மற்ற பல்லையும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த விஸ்டம் டீத்துக்கு முன்னாடி இருக்க பல்லையும் டேமேஜ் பண்ணுது. ஸோ அந்த பல்லையும் எடுத்து இந்த பல்லையும் எடுக்கிற சிச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும். எதனால அந்த சிச்சுவேஷன் வருது? அந்த பல்லு நேராக எரப்ட் ஆகலாமே, ஏன் கிராஸாக எரப்ட் ஆகி பக்கத்தில் இருக்க பல்ல போய் இடிக்குது? நம்ம தாடை எலும்போட வளர்ச்சி, நம்ம எல்லாம் குரங்குல இருந்து தான் மனுஷனாக வந்திருக்கோம். ஸோ இந்த எவல்யூஷனில் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு நம்மளோட 32 பல்லையும் அகாமடேட் பண்ணுற அளவுக்கு போதுமான அளவு தாடை வளர்ச்சி இல்லை. ஸோ போதுமான அளவு தாடை வளர்ச்சி இல்லாதப்போ கரெக்டாக ஒரு 18 வயசுக்கு மேலே 21 வயசு இந்த மாதிரி ஏஜ்லேருந்து இந்த பல்லு ஒரு சிலருக்கு 55 வயசு 75 வயசில் கூட வெளியில் எரப்ட் ஆகிருக்கு. ஸோ அடாப்ட் ஆகாமல் அதுக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால என்ன பண்ணும், அந்த டூத் பட் இந்த வயசுக்கு மேலே வெளியில் வர ட்ரை பண்ணும். கடைசி இடத்துல இருக்கிறதுனால இடம் இல்லாமல் தாடை எலும்பு இந்த காது பகுதியை போய் ஒட்டும், டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஹைட் ரைஸ் ஆகும். ஸோ அந்த ஹைட் ரைஸ் ஆகி கர்வ் ஆகிற இடத்துல முளைக்கிறதுனால அது கிராஸாக முளைச்சிருது, பக்கத்தில் இருக்க பல்ல போய் டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ஒரு 18 வயசுக்கு மேலே இல்லை அந்த இடத்துல ஒரு பெயின் தெரியுது, ஆனால் பல்லே இல்லையே அப்படின்னு பார்க்குறத விட்டுட்டு டென்டிஸ்ட் கிட்ட போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு எப்படி பொசிஷன் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, நேராக எரப்ட் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே விட்டுறலாம். பட் அது பக்கத்து பல்ல போய் டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, இந்த பல்லு நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நெசசரி இல்லை. அட் த சேம் டைம் இந்த பல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சேஃபான எக்ஸ்பர்ட் கிட்ட மட்டும்தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்.
அந்த பல்லை சுற்றி அந்த பல்லுக்கு பின் பகுதியில் நம்ம தலைக்கு போகிற நரம்புகள் எல்லாமே இருக்குது. இன்ஃபீரியர் ஆல்வியோலார் நர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம சேஃபாக அந்த பல்லை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பல்லு தாண்டி நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நடிகர் நடிகைகள் வந்து பல் வரிசை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ சொல்லும்போது இந்த ஸ்மோக் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரிங்க், ஆல்கஹால் வந்து பல்லை வந்து ரொம்ப பேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஸோ நடிகர்கள்லையுமே ஒரு சில பேர் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. அவங்களுமே அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்க அந்த பல்லை வந்து அதுக்காக எப்படி பாதுகாத்துக்கிறாங்க? அப்போ நடிகர்கள் நடிகைகள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க ஒரு டென்டிஸ்ட் கிட்ட ரெகுலராக அவங்களோட பல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்காக விசிட் பண்ணுவாங்க. பட் நடிகர் நடிகைகளை பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்க இதை டென்டிஸ்ட்டை பார்த்துட்டு நடிகர்கள் ஒரு டென்டிஸ்ட் கிட்ட போய் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களே, நம்ம மெயின்டைன் பண்ணணுன்ற பாயிண்ட்டை எடுத்துக்கிறது இல்லை. ஜஸ்ட் அவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, நம்ம ஸ்மோக் பண்ணுறோம், ஸ்டைலாக இருக்கா, அவ்வளோதான், அதோட முடிச்சிடுறாங்க. ஸோ 6 months ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2 சிகரெட் டப்பா வாங்குற ஒரு காஸ்ட்டில் நீங்கள் ஒரு டென்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களோட ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க கிட்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூச்சிப்பல்ன்றது அதிகமாக வந்துடுது. நம்ம ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பூச்சிப்பல்லாம் உள்ளதான் வரும். ஆனால் இப்போ இருக்க கிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே பூச்சிப்பல் வர ஆரம்பிச்சிருது, பல்லுக்கு மேலே வந்து பூச்சிப்பல் வர ஆரம்பிச்சிருது, பல்லோட நடுவில் வந்து பிளாக்காக ஒரு மாதிரி டாட் டாட் வர ஆரம்பிச்சு. அதுக்கான காரணம்லாம் என்ன? ஃபஸ்ட்டு காரணம் இதுக்கு குழந்தைங்களை வந்துட்டு ப்ளேம் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் உங்களை நீங்களே செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா, குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க, ஒரு பிரஸ்ட் ஃபீடிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபீடிங் பாட்டிலில் ஃபீட் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு டீத் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டுறீங்க, அப்படியே தூங்கிடுறாங்கன்னு. அவங்களுக்கு டீத் வெளியில் இல்லாமல் இருக்கலாம் 6 மாதம் வரைக்கும், பட் அந்த டீத் பட்ஸ் ஈருக்குள்ளே இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த பால் இது எல்லாமே அது மேலே படிஞ்சிருந்து உள்ளே இருக்க டூத் பட்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு எரப்ட் ஆகும்போதே அவங்களுக்கு டிகேவோட எரப்ட் ஆகுது, இல்லை எரப்ட் ஆன உடனே அந்த பல்லு டிகே ஆயிடுது. ஸோ ஒரு மைல்டான வார்ம் வெட் கிளாத் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே அந்த பல்லு ஈறு பகுதியை நீங்கள் க்ளீன் பண்ணிடணும். அதே இது ஒரு 2 பல்லு முளைக்குது அப்படின்னா சிலிக்கான் ப்ரஷஸ் இருக்குது. பேரண்ட்ஸ் அவங்களோட ஃபிங்கரில் அதை மாட்டி க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு தடவையும் ஃபீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு க்ளீன் பண்ண வேண்டியது பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை அவங்க தவறும் பட்சத்தில் அவங்களோட கிட்ஸுக்கு ஒரு 7-8 வயசு வரைக்கும் டிகேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க பேரண்ட்ஸ் தான். அவங்களால தான் அந்த இடத்துல டிகே ஆகுது. அந்த ஹேபிட்ஸை பில்ட் பண்ண வேண்டியது, க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது, ஸ்டார்ட் பண்ண வேண்டியது எல்லாமே பேரண்ட்ஸோட கடமை. ஸோ இதனால தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க டீத் ஃபுல்லாமே டிகே ஆகி கருப்பாக வருது. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.